Hi friends, welcome to our channel. இன்னைக்கு பொட்டேட்டோ ஃபிங்கர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் இஸ் ஃப்ரீ. நான் இன்றைக்கி 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்குல தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஷேப் கொடுக்கும்போது ப்ராப்பராக வராது. நம்ம பொட்டேட்டோ ஸ்மைலிக்கு எப்படி தண்ணி இல்லாத மாதிரி கெட்டியான பதத்துக்கு கொண்டு வரோமோ அதே மாதிரி இதையும் கெட்டியான பதத்துக்கு கொண்டு வரணும். இதில் பார்த்திங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கிறேன். ரவையும் அரிசி மாவும் சேர்க்கறனால நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு பவுடர் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் இல்லாமல் இது நம்ம இந்த உருளைக்கிழங்குல இருக்கக்கூடிய தண்ணியே போதும். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கையில் லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஷேப் பண்ணாலே நல்லா வந்துடும். இப்போது இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம ஷேப் கொடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெய் ரொம்ப குறைவான சூடும் இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமான சூடும் இருக்கக்கூடாது. நம்ம இதில் ஃபிங்கர் சிப்ஸை ஆட் பண்ண உடனே பபிள்ஸ் வர அளவுக்கு மிதமான சூட்டில் இருக்கணும். ஹை ஸ்பீடில் வச்சிங்கன்னா கருகிடும். ரொம்ப லோவாக இருந்ததுன்னா நிறைய எண்ணெய் உள்ளே இழுத்துக்கும். அதனால் போட்ட உடனே இந்த மாதிரி பபிள்ஸ் வரா மாதிரி பார்த்துக்கோங்க. இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ் சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இன்ஃபோ.